வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். மேகங்களின் தேடலில் இன்றைய தேடல் அறிஞர் அண்ணா பாராளுமன்றத்தில் பேசிய ஒரு அற்புதமான பேச்சு. இப்போ பேசணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது. பேசுறதுக்கு உதாரணமாக நம்ம யாரை எடுத்துக்கிறோம், இல்லை நம்ம ரோல் மாடலை யாரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அறிஞர் அண்ணாவை யாராலும் மறந்துட முடியாது. அப்படி பாராளுமன்றத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினராக அறிஞர் அண்ணா தேர்வு செய்யப்பட்ட காலம், அந்த காலத்தில் பார்லிமெண்டே பார்த்து பயந்த ஒரு மனிதர் அப்படின்னா அறிஞர் அண்ணா. ஏன்னா அவர் தமிழ் மட்டும் கிடையாது, ஆங்கில புலமையும் படைத்தவர். அவர் எப்படியாவது மடக்கிறனோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் நிலவுது. அவர்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, மிஸ்டர் அண்ணாதுரை, நீங்கள் தமிழை தேசிய மொழியாக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஓகே, ஆனால் இந்தியாவில் அதிகப்படியான மக்கள் ஹிந்தி தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதிகப்படியான மக்கள் ஹிந்தி பேசுகிறாங்க, தமிழை குறைவான மக்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. குறைவான மக்கள் பேசக்கூடிய தமிழை நீங்கள் எப்படி தேசிய மொழி ஆகணும்னு சொல்கிறீங்க? இது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது ஒரு எம்பியின் மூலமாக. இதற்கு அறிஞர் அண்ணா பதில் சொன்ன விதம் தான் வேற. அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் காக்கைகள் அதிகமாக இருக்கிறது, மயில்கள் குறைவாகத்தான் இருக்குது. அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால காக்காவை தேசிய பறவை ஆக்கிரலையே, குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மயில்களை தானே தேசிய பறவை ஆக்கியிருக்கோம். அது மாதிரி தான் குறைந்த மக்கள் பேசக்கூடிய தமிழ் ஏன் தேசிய மொழி ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதம் அறிஞர் அண்ணாவால் முன்வைக்கப்பட்டது. உண்மையிலேயே அந்த பார்லிமெண்டே கலகலத்து போச்சு அப்படின்னு சொல்லணும். சரி, அதுக்கடுத்தும் அவர் விடலை, எப்படியாவது இவரை மடக்கிறணும் அப்படிங்கிறதுனால ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் ரூபா நோட்டை பயன்படுத்துகிறீங்க, ரூபா நோட்டில் ஹிந்தி இருக்குது அப்படிங்கிறதுனால அது கிழிச்சு எரிய வேண்டியது தானே, ரூபாவை மட்டும் ஏன் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அறிஞர் அண்ணா சொன்ன பதில் தான் இது. உண்மைதான், ரூபா நோட்டில் ஹிந்தி இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஹிந்தி இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ரூபாவை நான் கிழிக்கணும்னு நினச்சதும் உண்மைதான். ஆனால் அந்த ரூபாய் நோட்டில் ஒரு ஓரத்தில் என்னுடைய தமிழ் இருந்தது. என்னுடைய தமிழ் இருந்த ஒரே காரணத்துக்காக அந்த ரூபாயை நான் கிழிக்கலை. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய தமிழ் அந்த ஓரத்தில் இருந்ததுனால உங்கள் ஹிந்தி தப்பிச்சிச்சு, இல்லைன்னா அன்னைக்கே அந்த ரூபா நோட்டை கிழிச்சு எரிஞ்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இது என்னோட லாங்குவேஜுக்கு நான் சொல்லியிருக்கேனே தவிர, இது அறிஞர் அண்ணா எப்படி சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. உண்மையிலேயே சூழ்நிலைகளை சமாளிக்க கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை கற்றுக் கொடுத்தது அறிஞர் அண்ணா தான். உண்மையிலேயே இந்த நாளில் அவரை பற்றின நினைப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம். இது மாதிரி தொடர்ந்து பல தேடல்கள் இந்த மேகங்களின் தேடலில் உங்களுக்காக இருக்கிறது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம சேனலோடு இணைந்திருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.